இது ரெக்கார்ட்ல இருக்கா? நோ, இது ரிலீஸ் ஆகும். ஸ்லாங் ஒன்று நம்ம கட்டே வச்சுக்கலாம். ஸோ டக்கு நம்ம யூடியூப்ல ஏறிடலாம் அப்படின்னு ஏதாவது காமெடியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற வாய்ப்பே இல்லை. அது யாரா ஒரு ஆளுக்கு தான் கிளிக் ஆகும். இந்த ரீசெண்டாக அந்த மலையாள பையனை கிளிக் ஆச்சு இல்லை, குளு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எலி கதை தான். உனக்கு என்ன ஆகுது, நான் என் ஃப்ரெண்டை கால் பண்ணி கேட்பேன், அவனுக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒன்றும் ஆகலை, சாப்பிட்டு நிம்மதியா இல்லை, என்ன ஆகுது. Hey guys, hope all are doing great. Welcome to a brand new video of Freak with Fatty. இன்னைக்கு என்னோட வீடியோக்கு வந்துட்டு கெஸ்டா ரீடேக் ரவி தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாமே அவ்வளோ ஜென்யூனாக இருக்குது. ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியடில் ஒரு நல்ல ஆர்கானிக்கான ஆடியன்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள என்னோட ஷோவில் வந்து ஃபீச்சர் பண்ணணும்னு ஆசை. அந்த ஃபுட் ரிவ்யூக்கு பின்னாடி இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் அவங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு ஃபியூவர் ஆடியன்ஸ் வச்சுட்டு ஆனால் ஒரு நல்ல கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதுலாம் இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு டாக் டுகெதர். ஸோ யா, வெல்கம் ரவி. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நாங்கள் தான் கெஸ்ட்டு கொடுக்கணும், கெஸ்ட் என்ன கொடுக்க சர்ப்ரைஸ். இனிமேல் வர்ற கெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நிறைய பண்ணுங்க, நல்லா வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க. மென்மேலும் வளர எங்கள் டீமோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ரீடேக்னு உங்கள் பேஜுக்கு பேர் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபுட் வ்ளாகர் நீங்கள், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏன் ரீடேக்? ஆக்சுவலாக நேம் வந்து ஃபுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீ தான் நிறைய டேக் எடுப்பில்ல, ஒரு டேக்கில் முடிக்க மாட்டேன் எப்படியும். நான் ஒரு வீடியோ எடுத்தாலே 1, 5, 6, 7, 8 அது போயிட்டே இருக்கும். நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒரு தடவை, இப்போ எங்கே வந்திருக்கேன்னா வாய் வளர்கிட்டே இருக்கும். ஸோ ரீடேக்குன்னு வச்சிடலாம். இது வந்து ஒரு ஃபுட்டுக்கான பேஜ் கிடையாது. ஸோ நான் எல்லாமே கண்டென்ட் போடுறதுக்காக தான். ஸ்டார்டிங் ஃபுட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ நமக்கு தோன்றதை பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பேஜ் ரீடேக். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு கான்டென்ட் பண்ணுறீங்க அப்படி தானே? அதை வந்து உங்கள் கான்டென்ட்டுக்கும் இப்போ ஒரு க்ரௌடு வந்து க்ரியேட்டிங் கான்டென்ட், அவங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? என்னோடய கான்டென்ட் யூனிக்காக இருக்கணும்னு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறீங்க உங்கள் ஆடியன்ஸ்க்கு? என் ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏன் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அவங்க இதே போய் சாப்பிட்ருப்பாங்க, அவங்க நிறைய ரீச் இருக்கும், நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க இதை சாப்பிட்றதுக்கும் என் வீடியோ போய் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க பொய் இருக்கும், பொய்யை கூட உண்மையாக சொல்லுவாங்க. ஆனால் பீப்புள் போய் சாப்பிடும்போது டிசப்பாயிண்டட், அவங்களால முடியாது. என்ன அப்படி வீடியோவில் அப்படி சொன்னால் போய் சாப்பிடும்போது இவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ஆனால் என் வீடியோ பார்த்துட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் என் டீமோட போவேன். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். நான் ஜென்யூனாக கொடுக்குறேன், அதனால தான் என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து என்னோடய வீடியோ பார்த்து சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும் அதான் வித்தியாசம்னு சொல்ல வரேன். ஓகே, ஜென்யூன் சொல்கிறீங்க. ஏன் அந்த ஜென்யூனிட்டி, எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் காசு வாங்கிட்டாங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணுற மாதிரியான ரியாலிட்டி அதுதான். சரியா? நம்ம இல்லைன்னு என்ன சொன்னாலும் சரி, நம்ம வந்துட்டு அது பண்ணக்கூடாது. பட் பீப்புள் ஆர் டூயிங். ஆனால் அந்த ஜென்யூனிட்டி பின்னாடி போனால் என்ன இஷ்யூஸ் வருங்கிறதும் தெரியும். ஏன் அதில் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கீங்க? ஏன் ஸ்டப்பனாக இருக்கேன் அதில் நிற்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கடைக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க, எனக்கு என் ஹெல்த்துக்கு ஒன்றும் ஆகலை. அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என் ஆடியன்ஸ் சாப்பிட்றாங்கன்னா அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஆடியன்ஸ்னால் இப்போ என் வயசு என்னோட பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது பிரச்சனை வரும். ஸோ நான் என் ஃபேமிலியோடு போய் கடையில் போய் சாப்பிட்றேன், அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அதுதான் ஜென்யூனிட்டின்னு பார்க்குறேன். ஸோ நம்மளும் மற்றவங்கள மாதிரி பண்ணலாம் இஷ்டத்துக்கு. காசு இப்போ நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலும், காசு வாங்கினாலுமே அவங்கள்ட்ட நான் டைரெக்டாக சொல்லிடுவேன், நான் ப்ரொமோஷன் பண்ணுறோம் கடைக்கு, ஆனால் எதுவும் கடையில் நல்லாயிருக்கும், ஸ்பெஷலாக என்ன இருக்கும், நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ பண்ணணும், இல்லைன்னா ப்ரொமோஷன் வேண்டாம். ஸோ நீ காசு கூட எனக்கு வேண்டாம், நீ அந்த மாதிரி தான். ஸோ நான் சாப்பிட்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ணும், என் ஃபேமிலி சாப்பிட்ணும். அப்போ இந்த பையன் வீடியோ போட்டால் சாப்பிட்லாம், அந்த ஒரு ஜென்யூனிட்டி, அதுக்காக தான் நான் நிற்கிறேன். சூப்பர். ஸோ நிறைய இஷ்யூஸ் வரும் அதில், தெரியல உங்களுக்கு. ஸோ எவ்வளோ இஷ்யூஸ் வரும் நமக்கே தெரியும். ஸோ அதுதான் குறிப்பிட்ட கடைக்கு போகிறோம். எல்லா கடைக்கும் போயிட்டு நீ உன் கடை ஜென்யூனாக இருக்குது ஜென்யூனுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியும் பீப்புளுக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், எப்படி சாப்பிட்ருப்பாங்க, இங்கே போனால் இங்கே இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த கடையில் ஒரு 10-15 ஐட்டம் இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்ற 2 ஐட்டம் தான்.
அப்போ அதுதான் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. நீ மற்ற ஐட்டத்தை சாப்பிட்டு உனக்கு உடம்பு சரியில்லை தம்பி நீ வீடியோ போட்ட உன் வீடியோ பார்த்தேன் அப்படின்னா அது பிரச்சனை, அது அவனுக்கு தான் பிரச்சனை. ஸோ நான் என்ன இப்போ தோசை போடுறேன் அப்படின்னா அந்த தோசை அங்கே நல்லாயிருக்கும் எனக்கு தெரியும், அதுக்காக வீடியோ போடுறோம். இட்லி நல்லா இருக்குன்னா இட்லி மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஜெனியூனிட்டி எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, என் ஃபாலோவர்ஸும் ஒன்றும் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் ஜெனியூனிட்டி நிற்கிறேன். சூப்பர். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா கான்டென்ட் க்ரியேட்டருக்குமே தேவை இன்னைக்கு இருக்கிறதுல. ஏன்னா நம்ம காசுக்காண்டி எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நம்ம வேலை பார்க்குறோம் எல்லாம் பண்ணுறோம். நம்ம சொசைட்டிக்கு ஒரு பிராண்டை வந்து அப்ரோச் பண்ணுறோன்னா அது உண்மைக்குமே நல்லது தான் அப்படின்றது வந்து அது நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சராக கான்டென்ட் க்ரியேட்டராக கண்டிப்பாக வெளியே சொல்லணும். அது பண்ணுறீங்க, சூப்பர், இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்போ சில பிராண்டோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே? அந்த பிராண்ட் கூடயே ஒர்க் பண்ணோம், ஆனால் நீங்கள் வச்சுருக்க அந்த எத்திக்ஸும் பிரேக் ஆகக்கூடாது. அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எத்திக்ஸ் எப்படி பிரேக் ஆகக்கூடாது? ஜென்யூனிட்டின்னு சொல்கிறீங்கல்ல, இதுவும் பிரேக் பண்ண முடியாது. இல்லை அவங்க தான் இப்போ ஒரு பிராண்ட் கூட நான் கொலாப் பண்ணுறேன்னா நான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவேன் அவங்கள்ட்ட. நான் இதுதான் நல்லா இருக்குன்னா இதுதான் நல்லா இருக்குது. என் டீம் கூட வந்து சாப்பிடுவேன். ஒருத்தருக்கு இதானா கூட நான் அந்த வீடியோ பண்ண மாட்டேன், அந்த டிஷ் எனக்கு வேண்டாம், ஓகேவா? ஸோ அவங்க ஒத்துக்குப்பாங்க. ஒத்துக்கிட்டு தான் அப்போ இந்த பையன் வீடியோ போட்டால் ஜென்யூனாக வருவாங்க, இவனோட ஆடியன்ஸ் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு தெரியும் நமக்கு வந்து ஒரு ஃபியூவர் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, ஃபியூவர் ஆடியன்ஸ் தான். ஆனால் அந்த ஆடியன்ஸை வந்துட்டு எப்படி அட்ராக்ட் பண்ணுறீங்க? ஒரு மாஸ் க்ரௌடு வச்சுருக்க லைக் க்ரியேட்டரும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. அது எப்படி, ஹவ் யூ ஆர் அட்ராக்டிங் யுவர் ஆடியன்ஸ்? எஸ் தான். எப்படி புரியல? நம்ம மூஞ்சி வச்சுதான் மூஞ்சி அட்ராக்ட் பண்ணுற புளி மாதிரி. ஸோ அதான் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்க்குறவங்க தெரியும், நம்ம பண்ணால் அது தெளிவாக பண்ணுவோம். இந்த பையன் சொன்னான்னா இந்த கடை கரெக்டாக இருக்கும்பா அப்படிங்கிறதுனால தான் அதை தான் நான் அட்ராக்ஷனாக நினைக்கிறேன் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு. என் ஃபாலோவர்ஸ் எப்படியும் ஒரு 3K கிட்ட இருக்காங்களா? ஸோ ஒரு 500 பேர் என் ஸ்டோரி பார்ப்பாங்க, அதில் ஒரு 100 பேர் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது 100 பேர் நம்பி வந்தால் போதும் என் வீடியோவை. ஸோ அதுதான் என்னோடய அட்ராக்ஷன் நினைக்கிறேன். ஜென்யூனிட்டி தான் என்னோடய அட்ராக்ஷன். சூப்பர். இப்போது கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரமோஷனாக இருக்கட்டும் இல்லை வீடியோ மேக்கிங்லையாக இருக்கட்டும், என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறீங்க? இவ்வளோ கம்மி ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் இவ்வளோ மெனக்கிடுறோம், அது வெளியே தெரியுதா தெரியலையா? வெளியே தெரியுதா தெரியலங்க மேட்ரே இல்லை, தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை தான். இப்போ கொலாப் ஆகிறாங்க அப்படின்னா நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா என் வீடியோ அப்படி இருக்கும், நான் அவ்வளோதான் பேசுவேன். உங்கள் கம்பெனி பற்றி வேறு எதுவும் பேசினா பொய் சொல்ல மாட்டேன். உங்கள் கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் டெஸ்ட் பண்ணிட்டு பசங்களோட வந்து பார்ப்பேன், உங்கள் ஆஃபீஸ் வந்து பார்ப்பேன், அங்கே என்ன நடக்குது, அது பண்ணால் நாளை பின்ன எதுவும் பிரச்சனை ஆகுமா. ஸோ இவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு தான் உங்கள் நான் கம்பெனியை ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் காம்ப்ரமைஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ இறங்குவீங்க? அவங்க நம்ம இப்போ ஒரு அமௌண்ட் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு 1000 2000 கீழே இறங்குறாங்க அப்படின்னா, இல்லை என் கேமராமேன் கூப்பிட்டு வருவேன், அவங்க எடிட்டிங் காசு கொடுக்கணும், எனக்கு கேமரா தான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க வந்துடுவாங்க நம்மக்கிட்ட. அப்படி இல்லைன்னா கூட ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. ஸோ அதான் இப்போ இல்லை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா பண்ண முடியாதுன்னா நான் வீடியோ இல்லை ஆமாம் பேமெண்ட் வாங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நோங்கிறதுல ரொம்ப ஸ்டபனா இருப்பீங்க. நோனா நோ தான், வேண்டாம்னா வேண்டாம், நான் என்ன பண்ணேன்னா நான் ஜென்யூனாக பண்ணுவேன், நீ சொல்கிறத பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்காக இவ்வளோ பேமெண்ட் நான் கேட்குறேங்கிற சொல்லிடுறேன். ஓகே. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பக்கம் நிறைய ஆடியன்ஸு, இன்னொரு பக்கம் குவாலிட்டி கண்டென்ட். ஏன் அந்த குவாலிட்டி கண்டென்ட் தான் ஆடியன்ஸ் வேண்டாம் அப்படின்ற? ஆடியன்ஸ் வேண்டாங்கிறது லைக் நிறைய ஆடியன்ஸ் பின்னாடி போகிறதுக்குரிய கண்டென்ட் வேணாமல் குவாலிட்டி கான்டென்ட் தான் மேக் பண்ணுவேன்னு அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அது ஏன் அப்படி? எல்லாரும் ஒரே பாதையில் போயிட்டு இருக்கு, நம்ம தனியாக தெரியல, தெரியணும்ல. ஸோ அதனால தான் நம்ம ஒரு பாதையில் போகிறோன்னா நம்ம பின்னாடி வருவாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதுதான் போயிட்டுருக்குறோம். ஓகே சரி. அந்த இப்போ ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்கல்ல, ஏன் பண்ணுறீங்க? பண்ணணும்ல. நாளைக்கு இப்போ நான் ஒரு கடையில் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பிரச்சனை வரலாம், அந்த கடைக்கே பிரச்சனை வரலாம். அவங்க வேறு எதாவது பண்ணியிருப்பாங்க, நம்ம வீடியோ பண்ணிட்டு அசால்ட்டாக வந்திருப்போம். நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அவங்கள பற்றி, பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ஸோ எல்லாம் தெரியணும். ஸோ நான் என் டீமோடு போயிட்டு அங்கே டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதனால் நாங்கள் வந்து ஒரு தடவை சாப்பிட்றோன்னா அன்றைக்கே நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 டேஸ் போனதுக்கப்புறம் உடம்புக்கு எதுவும் ஆகுதா, ஸோ என்ன பண்ணுது, ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நான் ஷூட்டுக்கு போகுது. ஸோ அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த டீம் ஏன் பேக்கப் தெரியணும் அப்படின்னா அதுக்காக தான். இப்போ நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்லை நான் சாப்பிட்டேன் எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு, நான் என் டீமோடு போய் சாப்பிட்டேன். இப்போ நான் சிங்கிளாக போய் சாப்பிட்டேன் அப்படின்னா
எல்லோரும் போட்டு நம்ம அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் டீமோட போனேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. ஸோ அது பிரச்சனை வராது. அதனால தான் பேக்ரவுண்ட் தெரிய வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. ஓகே, நைஸ். ஒரு ஃபுட் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபுட் ரிவ்யூ ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் உங்களே நினச்சி ப்ரௌடாக ஃபீல் ஆகிருக்கா? சே, இது பண்ணி ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடச்சிது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபுட் இருக்கு சொல்லலாம். இல்லை, நிறைய வீடியோ போட்டு அதெல்லாம் எதை சொல்லி மறந்து போச்சு. உங்களுக்கே பிடிச்சிருக்கும்ல, நான் திருப்பி திருப்பி கூட போய் வாங்கி சாப்பிடுவேன்ற மாதிரி. ரீசெண்டாக சிவன் கோயிலில் அந்த புளியோதரை வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 15 ரூபா தான். அது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம குற்றாலம்லாம் போகிறோம், ஃபேமிலியாக போகிறோம் டூருக்கு. அப்போ ஒன்று பண்ணி விடுவோம்ல, நிறைய மசாலா பொடி போட்டு வீட்டில் அம்மா பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம அன்றைக்கே சாப்பிட மாட்டோம். அடுத்த நாள் அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு மதியம் உட்காந்து ஏதாவது மாங்காய் தோட்டம் இருக்கான்னு பார்த்து அந்த கிலோ வண்டியை விட்டுட்டு ஸோ அதில் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல்லும் இருக்கும். எனக்கு அந்த இது ஒரு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ நான் வந்து அன்றைக்கே நாங்கள் 3 நாள் சாப்பிட்டோம். ஒரு ஆளே 3 நாள் சாப்பிட்டோம். 15 ரூபா தானே. ஸோ நிறைய டேஸ்ட் நல்லா இருந்தானே சாப்பிட்டே இருந்தோம். ஸோ அது வீடியோ ரீச் ஆகும் எனக்கு தெரியும். ஆனால் அது அந்த வீடியோ பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ரீச் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்த ஃபுட். அது வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. சூப்பர். இப்போ வந்து ரீடேக் வீடியோ பார்த்தா நம்ம அந்த கடையில் போய் சாப்பிட்லான்னு ஒரு நம்பிக்கை உண்டாச்சுல்ல, அந்த கிரெடிபிலிட்டி வந்துட்டு எப்படி செட் பண்ணீங்க ஓவர் த டைம்? ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியட் தான், 1 இயர் ஆயிடுச்சா? இல்லை 1 இயர் மார்ச் வந்தாதான். அப்போ ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைமில் அந்த நம்பிக்கை தன்மை வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி அது எப்படி சொல்கிறது? இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க ஃபுட் ரிவ்யூ. தூத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டால் எப்படியும் ஒரு 10 பேர்கிட்ட பண்ணுவாங்க. அவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து எல்லோரும் ஒரே தான் பண்ணுறாங்க, ஒரே ஒரு ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்காங்க. இது நல்லா இருக்குது. எந்த கடைக்கு போனாலுமே இங்கே நிறைய பேர் பண்ணுறது, எந்த கடைக்கு போனாலுமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இது ஆரம்பிக்கிற காரணமே அதுதான். இவங்க எல்லாத்தையும் உடைக்கணும். அது எப்படி சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் நீ சொல்கிற, நான் போடுறேன் பாரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் டீம் ஆரம்பித்தோம். நம்ம பண்ணுறோம், நம்மளும் அவங்க மாதிரி பண்ணக்கூடாது. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க மாதிரி பண்ணக்கூடாது. அங்கே போய் சாப்பிட்ற உனக்கு பெப்பர் அதிகமாக இருந்தால் கூட நீ பெப்பர் அதிகமாக இருக்குன்னு சொல்லு. கருவேப்பிலை டேஸ்ட் இருக்குன்னா அந்த கருவேப்பிலை டேஸ்ட் சொல்லு. ஸோ அங்கே என்ன இருக்குதோ அதை நீ சொன்னால் தான் உனக்கு அந்த ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியும். நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணது. ஸோ என்ன இருக்குதோ அந்த உண்மையை சொல்கிறோம். ஸோ அந்த நம்பிக்கையை உண்டாயிரும் எனக்கு தெரிஞ்சு தான் நான் பிளான் பண்ணி தான் பண்ணது. நைஸ். ஓகே, ஸோ டீம்னு சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? டீம்னா யாரெல்லாம் டீமில் இருக்காங்க? டீமில் நிறைய பசங்க இருக்காங்க. ஓகே, மெயினான அட்மின் தான் அஜித் வீரகுமார் சொல்லிட்டு ஃப்ரெண்டு. அவன் நான் வந்து எப்போவுமே போவோம் எங்கே போனாலுமே. ஸோ டீமாக போகிறோன்னா சில டைமு பசங்களாம் வாரம் அப்படிம்பாங்க, இந்த கடைக்கு போகிறேன் அப்படின்னு சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் வரேன்னா சரி ஓகே. இப்போ அவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பேமெண்ட் நம்ம கொடுக்குறது. ஸோ அவன் வந்து இப்போ அவனோட டேஸ்ட் சொல்லுவான். இப்போ நான் எங்கள் 2 பேருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ அவன் சாப்பிடும்போது இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுல அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் டீமாக ஒரு 5-6 பேர் இப்போ தான் சாப்பிட்றது. ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 6 பேர் போகும்போது ஓகே மேம் ஃபுல் சப்போர்ட்டு தான். அதில் 6 பேர் போனால் 6 பேருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் 2 பேர் போனால் 2 டேஸ்ட் தான் சொல்ல முடியும். இப்போ 6 பேர்னா அதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, சூப்பர். ஒரு குவாலிட்டியான கான்டென்ட்டும் பேலன்ஸ் பண்ணணும், அது மாதிரி அந்த சோஷியல் மீடியாவோட அல்காரிதமும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும். எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பண்ணிடலாம், ஈஸி தான். ஏதா இப்படி அதான் இருக்கு. அது சொன்னால் நாங்களும் முன்னேறுவோம்ல. இல்லை அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் கிடைக்கிறத போட்டுற வேண்டியதான் வீடியோ. அதுக்கேற்ற மாதிரி இந்த இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்குல்ல குளு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வச்சிருக்கேன், தாக்குற மாதிரி இருக்கு. ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கலாம். அதுலேயும் ஆனால் குவாலிட்டியாக போடணும். அதில் வர ஓகே, நாங்கள் அல்காரிதமையும் கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணி எப்படியோ ஒன்று. ஓகே, நைஸ். ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிறது. ஒரு மாஸ் க்ரௌட் வச்சுருக்க விலாகர்ஸும் இருக்கிறாங்க, ஓகேவா, டிஃப்ரெண்ட் நீஷில் இருக்காங்க நம்ம ஊரில். நமக்கு கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கே நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லிட்டே இருப்பீங்கல்ல மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அது என்ன அட்வைஸ்? ஒரே ஒரு விஷயந்தான். எங்கே போனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, இல்லைன்னா இல்லை. அதில் மட்டும் மாறிடாத. உனக்கு நம்புறவங்களை கைவிட்டுறதாங்கிற மாதிரி தான் அது கரெக்ட். இப்போ நான் ஃபேமிலியாக கூட்டு போனாலும் நம்புகிறாங்க என்னைய. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போனாலும் நம்புகிறாங்க. இப்போ அன்றைக்கெலாம் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டார், அவன் குவைட்லேருந்து இங்கே வந்திருக்கான். ஸோ என் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் தான். ஸோ என் ஃப்ரெண்டு மூலியமாக கால் பண்ணி கேட்கும்போது
அப்போ கால் பண்ணி கேட்குறான்னா ஒரு ஜென்யூன் இருக்குது உங்ககிட்ட, அதனால என்ன கடன் கேட்குறாங்க. தூத்துக்குடி நிறைய கடை இருந்தாலும் நம்மகிட்ட கால் பண்ணி கடையை கேட்குறான் அப்படின்னா அந்த ஒரு இதை பிரேக் பண்ணிடாத, நம்பிக்கை உடச்சிடாத. நீ எப்பவும் போல் பண்ணு, நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு சொல்லு, இப்போ மனசுக்கு பட்டது சொல்லு, அதுதான் நம்பிக்கை தான் எல்லாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கல்யாண ஜுவல்ஸ். இல்ல இது கல்யாண ஜுவல்ஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது நம்ம. ஃப்ரீ வித் ஃபேட்டி. எங்கேயாவது ரொம்ப அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? சொல்லுங்க. இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ண, அந்த பொண்ணு வீடியோ போடுறாங்களா, அவனை கேட்ட அந்த கடையில் போய் சாப்பிடுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு பேரை சொன்னோம். ஏன்னா இந்த பொண்ணு உங்கள் பேரை சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். யாரும் அந்த பொண்ணு தெரியாது அப்படின்ட்டு, வீடியோ காமிச்சுமே தெரியாது அப்படின்ட்டு. அந்த பொண்ணு நல்லா ரீச்சில் இருக்கா, அவளே தெரியும். ஏன்னா இன்னே தெரியுமா நான் கேட்டேன், தெரியாது அப்படின்ட்டாரு. சரி என் ஃப்ரெண்டும் அவனும் நல்ல ரீச்சில் இருக்கான், அஜித். அவனும் தெரியுமான்னா தெரியல, யாரும் தெரியாது. அந்த வீடியோலேயே இருக்கும். ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஏன்னா கொஞ்சம் க்ரௌட் இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. சரி இனிமேல் யாரையா கேட்ப அந்த மாதிரி. ஓகே, அதுதான் அசிங்கம். கொஞ்சம் ரொம்ப அசிங்கம் தான். இட்ஸ் ஓகே. தெரியாது சொல்ல. அப்போ என்ன தெரிஞ்சுன்னா தெரியுற வரைக்கும் நம்ம ஓடணும், தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன். அதுவுமே சாப்பிட்டதுலேயே ரொம்ப கேவலமான ஃபுட்டு ஏண்டா சாப்பிட்டோம் அப்படின்னு, லைக் ப்ரமோஷனுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்களாவே உங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. எனக்குலாம் இருக்குது. ஒரு டைம் ஒரு சிக்கன் நக்கட்ஸ் சாப்பிட்டு டயரியெல்லாம் இருக்குது. அப்படி அந்த மாதிரி ப்ரொமோஷன் தான் வந்தாங்க. ஒரு கடையில் கூப்பிட்டாங்க. அவங்க கடையில் கிட்டத்தட்ட 70 ஐட்டம் கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ தருவீங்கன்னு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. 70 ஐட்டம் நான் சாப்பிட மாட்டேன். 70ல் எது நல்லா இருக்குன்னு அவங்கக்கிட்டே கேட்டேன். ப்ரொமோஷனாலே டேரெக்டாக பேசுகிறது தான். 70ல் 5 நல்லாயிருக்கும் ஹோம்மேடு அப்படின்னு சொன்னாங்க. சரி 5 இது கொடுங்க, 5 நான் டெஸ்ட் பண்ணுறேன் டீம் கூட வந்து, 5லே எது நல்லாயிருக்கோ அதை வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கடையில் ஒரு தடவை ஒரு கேக் ஒன்று, ரசமலை கேக்குன்னு சொல்லிட்டு, ஏன்டா சாப்பிட்டோம், பசங்க எவனுமே பிடிக்கும், ஒரு வயதை எல்லோரும் வச்சாங்க, தூக்கி போட்டாச்சு குப்பையில். ஏன்டா சாப்பிட்டேன்னு ஆயிடுச்சு. அது அப்படிலாம் இருக்குமா, நமக்கு ஒத்துக்கே இல்லை. அவங்க வீட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, மற்ற கடையில் எப்படி இருக்குன்னு தெரில. அது சாப்பிட்டதுக்கப்புறம் தோணுச்சு ஏன்டா சாப்பிட்டோம் நைட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு கேமிங் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கட்டும், இல்லைன்னா சும்மா லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கட்டும், பெருசாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணல, நம்மளே வருத்திக்கிட்டு ஒன்று பண்ணல. ஆனால் ஃபுட்டுன்னு வர்றப்போ நம்ம வந்து நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு எலி மாதிரி, எக்ஸ்பெரிமெண்டல் எலி மாதிரி இருக்கும்ல, அது எப்படி இருக்கு? பயமா இல்லையா? பயம். அதுதான் நான் சொன்னேன், தூத்துக்குள்ளே நிறைய கடை இருந்தாலும் நான் டெஸ்ட் பண்ணுறது ஒரு சில கடை தான். அதான் மற்ற கடை நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. டெஸ்ட் பண்ணுற ஒரு சில கடை தான். அங்கே நம்ம கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு 2 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது உனக்கு, உனக்கு என்ன ஆகுது, நான் என் ஃப்ரெண்டை கால் பண்ணி கேட்பேன், அவனுக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒன்றும் ஆகலை. அன்னைக்கு நைட்டு என்னாச்சு, அவன் ஷேர் பண்ணிடுறான், நைட்டு இந்த மாதிரி ஆயிட்டுறா அப்படிவா. சரி ரைட்டு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒன்றும் ஆகாது, ஏன்னா அதை பார்த்து சாப்பிட்றதா. ஸோ நமக்கே தெரியும், பார்த்தோன்னே இந்த ஃபுட்டு நமக்கு எது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் சில கடையில் சாப்பிடும்போது தெரிஞ்சிடும், காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வயிறுலாம் கொஞ்சம் லைட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது சொல்லக்கூடாது, அப்படி சொல்கிறாங்க தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும், ரொம்ப காரமாக இருக்குது சின்ன குழந்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலி டெஸ்ட் தான், சாப்பிட்டுட்டு 2 நாளுக்கு ஒன்றும் ஆகலையா, நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடு, ஓகே தான். ஓகே, குட். ஓகே, நீங்கள் ப்ரமோஷன் போகாமல் ஒரு கல்யாண வீடாக இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு ஃபுட் சாப்பிட்டப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதான் கல்யாண வீட்லையா? கல்யாண வீடாக இருக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது ரேண்டமாக எங்கேயாவது சாப்பிட்ருக்கேன். நிறைய ஃபங்க்ஷன் பசங்களோட வெளியே போவேன், ஈவெண்ட் கூட்டு போவாங்க, அங்கே சாப்பிட்ருக்கேன். என்ன பிடிக்கும் அதில்? பிரியாணி தான். பீஃபாக இருந்தால் ரொம்ப 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 நல்லது. பீஃப் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி, இந்த கல்யாணியில் இருக்காது. பாய் வீட்டு பிரியாணி எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா பாய் வீட்டு பிரியாணியே பிடிக்கும். ஆமாம். இந்த ஃபுட் ரிவ்யூயிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, அது ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணோம், ஆனால் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும். அதுதான் கேட்டேன், ஸ்ட்ராட்டஜின்னு. நானே நீ ஏதோ இது பண்ணி क्वेश्चन கேட்டா அப்பவே கேட்டல, ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டாங்க. நான் அப்படியே என்னன்னு கேட்டிருந்தேன் ஆல்ரெடி. அவர் நீங்க வந்தாதான் பதில் சொல்லுவேன்னு வேற சொன்னாரு. நீங்க வந்தாதான் அவர் பேசவே செய்வாராமா. இது ரெக்கார்ட்ல இருக்கா? நோ, இது ரிலீஸ் ஆகும். ஸ்லாங் ஒண்ணு, உண்மை உழைப்பு உயர்வு அந்த மாதிரி.
உங்கள் ஃபுட் ரிவ்யூவிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மக்கள் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறது ஒன்று நம்ம ஸ்லாங், ஒன்று நம்ம பேசுகிறது வாழை போலன்னு நம்ம கேஷுவலாக பேசுகிறது அவங்க நம்ம ஆடியன்ஸ் ரீச் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. உண்மை இருக்கணும். உண்மை இருந்தால் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். அதே டைமில் வீடியோவில் காமெடி இருக்கணும். ஏதாவது மீம் மாதிரி வடிவல் காமெடி ஏதாவது இருந்துச்சுன்னா இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்லாங்கு, காமெடி, உண்மை சூப்பர். கண்டிப்பாக ரீச் ஆகிடுவோம். ஒரு டிப் நீங்கள் ஷேர் பண்ணணும், மேபி உங்கள் ஆடியன்ஸ் கூட இருக்கலாம், இல்லைன்னா அப்கமிங் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கலாம், என்ன டிப் வந்து சொல்லுவீங்க? என்னோடய ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, எல்லா வீடியோ போய் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் காசு வாங்கிட்டு இஷ்டத்தை தான் வீடியோ போடுறாங்க, நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் தான் என்னைய மாதிரி ஜென்யூனாக பண்ணுறது, கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் ஃபாலோஸ் தான் இருப்பாங்க, கொஞ்சம் வியூஸ் தான் போகும். அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களோட எது சாப்பிடுங்க, அங்கே உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் என்னோடய ஆடியன்ஸ் சொல்கிறேன். எல்லா வீடியோ போய் சாப்பிட்டுட்டு சின்ன பிள்ளைங்களை வாங்கி கொடுத்துட்டு அது அவங்க ஹெல்த்துக்கு தான் இஷ்யூ. ஸோ ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் நாங்கள் வீடியோ போடுறோம். அந்த மாதிரி வீடியோ போடுறவங்க யாராக இருந்தாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். புதுசாக வர்றவங்க யாராக வர்றாங்க அப்படின்னா கான்டென்ட் க்ரியேஷன், இப்போ ஃபுட் இல்லாமல் காமனாக எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல கண்டென்ட் அவங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்காக படிப்பு விட்டுட்டு வந்து இங்கே பண்ணணும், யூடியூப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது அது சுத்தமான ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவுன்னு தான் சொல்லுவேன். படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு போகணும், நம்மளை குடும்பத்தை பார்க்கணும். நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை பார்த்து அதை ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை பார்ட் டைமாக வச்சுக்கணும். நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறேன், அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே பார்த்துக்கிறேன். சைடில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் என்னோடய இது பண்ணிகிட்ருக்கேன், ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன், பிடிச்சிருக்குன்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ படிச்சுட்டு அப்படியே இங்கே யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நல்லா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது. இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்க வீடியோ கையில் ஒன்றுமே நிற்கிறேன். ஒரு 4-3 கடை ப்ரமோஷன் போயிருப்பேன், அது அப்படி இப்படின்னு போயிடும். அது ரொம்பலாம் காசு இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ டக்குன்னு நம்ம யூடியூப்பில் ஏறிடலாம் அப்படின்னு ஏதாவது காமெடியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற வாய்ப்பே இல்லை. அது யாராவது ஒரு ஆளுக்கு தான் கிளிக் ஆகும். இந்த ரீசெண்டாக அந்த மலையாள பையனை கிளிக் ஆச்சு இல்லை, குளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சோன்னா அது நம்ம கிளிக் ஆகாது. ஸோ அந்த பையனுக்கு கிளிக் ஆகிட்டு அவங்க அவன் பையன் படிக்கவே செய்ய எப்படியும். ஸோ நீங்களும் படிங்க, சம்பாதிங்க, குடும்பத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரல, நீங்கள் உள்ளே வாங்க, ஃபேஸை காமிச்சு பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஃபேஸை காமிச்சு, அப்போ தான் அந்த பயம்லாம் போகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டேரெக்டாக இங்கே வர வேண்டாம் அப்படி சொல்ல வர. காசுலாம் தர மாட்டாங்க யூடியூப்பில், அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. காசு ரொம்ப கஷ்டம், வியூஸே ஏறாது. ஸோ டேரெக்டாக இங்கே வர வேண்டாம், வீட்டை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு அப்புறமா வந்தால் போதும். பார்ட் டைமாக வச்சுக்கோங்க அப்படின்னு நல்ல அட்வைஸ். ஏன்னா இப்போ உள்ள ஒரு ஓகே இல்லை 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 இப்போ ஒரு தடவை பண்ணானே, அவன் பேசும்போதே பண்ணுவான். அப்படியா? ஐயோ, கண்ட்ரோல் பண்ணிக்கோ இருமலை. ஓகே, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ஐடியா இருக்குது, நேராக நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணிடணும், ஹார்ட் ஒர்க் இருக்கக்கூடாது, ரொம்ப வேர்வை சிந்தக்கூடாது, யூடியூபர் ஆனால் ஏர்ன் பண்ணிடலான்ற ஒரு மித் வெளியே இருக்குல்ல, அது இல்லைங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக என்னோட ஆடியன்ஸ்க்கு தெரியணும். ஃபேமாக இருக்கிற இர்ஃபான் மியூசிக் எடுத்துக்கோங்க, மதன் கோயில் எடுத்துக்கோங்க, ரிஷிபீடியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு, அவர் இப்போ வீடியோ பண்ணுறது இல்லை. அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. மதன் கோயில், இர்ஃபான் மியூசிக்லாம் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு கம்பெனியாக ஒரு லெவலுக்கு சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் விட்டுட்டு வந்தார். இப்போ அவர் கீழே ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் அவர் சம்பாதிக்க செஞ்சார். ஸோ டேரெக்டாக உள்ளே வர்ற டேரெக்டாக வந்து வேஸ்ட் தான். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டோம், சாப்பிட்டுட்டே பேசலாம். பிரியாணி கொடுங்க. கிவ் தேங்க்யூ. ஓகே, ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கலாம்ப்பா.